நீ செத்துட்டா அதுக்கப்புறம் என்னால நிம்மதியா இருக்க முடியுமா? இப்ப இருக்கிற மன உளைச்சலை விட அப்ப அதிகமா தானே இருக்கும். எல்லாரும் என்னதான் கொலைகாரின்னு சொல்லுவாங்க. அம்மா இல்லம்மா, உங்களுக்கு அப்படி ஒரு கெட்ட பேரு வரதுக்கு நான் விட மாட்டேன். பார்வதி, ஆதி அருண் தேடி போயிருக்காங்கல்ல, அவங்க ரகுவோட தான் வருவாங்க. 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. வா. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். ஐயோ, போட்டோ. இது எப்படி இங்கே வந்தது? இது அம்மா பாத்திர கூடாது. யார் கால் பண்றா? ஆதியா? இல்லக்கா, இது என்னமோ புது நம்பர், கம்பெனி கால் நினைக்கிறேன்க்கா. தேவையில்லாம அவங்க தான் போன் பண்ணுவாங்க. விஜயா? மேம். விஜயா? எஸ் மேம். போலீஸ் கமிஷனருக்கு போன் பண்ணு. ஓகே. வணக்கம் மேடம். சார் ஒரு நிமிஷம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம். கல்யாண மண்டபத்தில இருந்து காணாம போன ரகுவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா உங்களுக்கு? யூ டோன்ட் வரி மேடம். நான் சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் மேடம். அவன் தானா போனானா இல்ல அவனை யாராவது போக வச்சாங்களான்னு எனக்கு தெரியணும். அவனா போயிருந்தா ஒரு உயிர் மட்டும்தான் போகும். ஆனா அவனை யாராவது போக வச்சிருந்தா இன்னொரு உயிர் சேர்ந்து போகும். ரிலாக்ஸ் மேடம். எமோஷனல் ஆகாதீங்க. தகவல் வந்ததும் நான் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன். வச்சிடுறேன் மேடம். என்னத்த எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? ஏய், ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிடு. அகிலாண்டேஸ்வரி ரகுவை கண்டுபிடிக்கணும்னு கமிஷனருக்கு போன் பண்ணப்போ உன் முகம் ஏன் மாறுச்சு? உனக்கு ஏன் வேர்த்து கொட்டுச்சு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லாத, நான் எப்பவும் போலதானே இருக்கேன். ஏன் கிட்டயே வாடி. நீ எப்பவும் எப்படி இருப்ப, இப்ப எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாதா? உன் முகத்துல பயத்தை நான் பார்த்தேன்டி. பயத்துல உனக்கு நல்ல வேர்த்து கொட்டுச்சு. மரியாதையா உண்மையை சொல்லிடு. என்ன நடந்துச்சு? என்ன அப்படி பாக்குற? ரகு காணாம போன விஷயத்துல உன்கிட்ட என்னமோ ஒரு ரகசியம் இருக்கு. அதை என்கிட்ட கூட சொல்லாம நீ மறைச்சிருக்க. என்னடி அது? இப்ப நீ உண்மைய சொல்ல போறியா இல்ல கொன்னு வேணாம் அத்தை, அடிக்காதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். அந்த ரகுவை மண்டபத்துல இருந்து ஆள் வச்சு கடத்தினது நான் தான். அடி பாவி, என்னடி சொல்ற? ரகுவை நீ கடத்தினியா? ஆமா அத்தை, நம்ம ஊர ஆளுங்களை வச்சு மண்டபத்துல இருந்து ரகுவை கடத்த சொன்னது நான் தான். அடியே அடி அடி, அறிவு கடி உனக்கு. ஏன் இப்படி பண்ண? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் அகிலாண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. உன்னை கொன்னே போட்டு
அவ வச்சிருக்காளே ஒரு துப்பாக்கி, அதை வச்சு நடுமணிலே சுட்டு போட்டுருவா. ஏண்டி இப்படி அவசரப்பட்ட? பார்வதி மேல இருந்த கோவத்துல அவளை பழி வாங்கணும்னு தான் அத்தை இப்படி எல்லாம் பண்ண. அன்னைக்கு பார்வதி மட்டும் நந்தினி பேர சீட்ல எழுதாம இருந்தா இப்போ நந்தினி இருக்கிற இடத்துல நான் தானே தெரிஞ்சிருப்பேன். ஆதி மாமாவ நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதபடி பண்ணால அந்த பார்வதி. அவ கல்யாணம் மட்டும் கிராண்டா நடக்கணுமா? அவ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்குவாளா? அவ கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதான் ஆளை வச்சு அந்த ரகுவை கடத்தினேன். ஏய் முட்டாள் முட்டாள், நான் தான் உனக்கு சொன்னேன் இல்லடி கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுறேன்னு. அப்புறம் நீ எதுக்குடி இப்படி எல்லாம் பண்ண? அதான் கடைசி நேரத்துல உங்க பிளான் நடக்காம போயிடுச்சுன்னா என்னத்தான் பண்றது? நான் என் பிளான சொன்னா நீங்க தான் ஒத்துக்க மாட்டீங்கல்ல. அதனாலதான் ஊராளுங்களுக்கு போன் பண்ணி மாப்பிள்ளைய கடத்தி கல்யாணத்தை நிறுத்திட்டேன். அறிவு கெட்டவள. ஐயோ, இதெல்லாம் உங்க வேலைதானா? இருங்க, இப்பவே நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். ஏய் புடிடி அவன. டேய் சீக்கிரம் வாடி. ஏய் நில்லுடா, அத்தை சீக்கிரம் வர வர வர. நீ புடி முதல்ல அவன புடி. ஏய் நில்லு. புடிடி, புடிடி போறா. ஏய் புடி. சுந்தரம், அம்மா கவலைப்படாத. ஆதி ரகுவோட போனை ட்ரேஸ் பண்ணி அவன் இருக்கிற இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் ரகுவோட வந்துருவான். சரிங்கம்மா. ரகு ஏன் இப்படி பண்ணா, எதுக்காக இப்படி பண்ணான்னு ஆதி அவனை கூட்டிட்டு வந்த உடனே தெரிஞ்சிடும். போச்சு போச்சு. தாலி கட்டுற கடைசி நிமிஷத்துல ரகு காணாம போயிட்டதுனால பார்வதி கல்யாணத்தை நடக்க விடாம பண்றதுக்கு யாராவது அவனை கடத்திட்டு போயிட்டாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. அவன்கிட்ட புடிச்சிட்டாடி. விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுமோ? என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஏன் இப்படி நர்வஸா இருக்கீங்க? நானா? இல்லையேக்கா, உங்களை நினைச்சுதாக்கா. என்ன நினைச்சா? ஆமாக்கா, நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டு அதை யாராலையும் மாத்த முடியாது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய முடிவு எடுத்துட்டு கண்ணு முன்னாடி துப்பாக்கி எல்லாம் வேற வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. அதான் அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ரொம்ப டென்ஷனா, ரெண்டு பேரும் டென்ஷனா இருக்கும். ஆமா பெரியத்த, எனக்கும் அதே டென்ஷன் தான். வனஜா, அக்கா உண்மையை சொல்லு. ரகு காணாம போன விஷயத்துல உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஐயோ அக்கா, சத்தியமா சொல்றேன்க்கா, எனக்கும் ரகு காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ இந்த வீட்டு சின்ன மருமகங்கிறதுனால பார்வதி விஷயத்துல நீ அப்பப்ப பண்ண தப்பையெல்லாம் நான் இது நாள் வரைக்கும் மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனா ரகு விஷயத்துல நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் உனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த பிரச்சனைக்காக என் உயிரை கூட விடுறதுக்கு தயாரா இருக்கிறன்னா உன் உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு நொடி கூட தயங்க மாட்டேன். ஏய், உனக்கு என்ன ஆச்சு? அது வந்து பெரியத்த, எனக்கு எப்பவுமே உங்களை பார்த்தா கை காலெல்லாம் உதறும், நடுங்கும். இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கத்த, வேற ஒண்ணும் இல்லத்த. ஆமாக்கா, அவளுக்கு எப்பவுமே நீங்க என்ன பயம், அதான், வேற ஒண்ணும் இல்ல. முழு எபிசோடையும் Zee5 இல் காணுங்கள்.